மா ஏமா குரல் மட்டும் தான் வருது, ஆளை காணா. இங்க இருக்கியா? என்னம்மா செஞ்சிட்டு இருக்க? எனக்கு தெரியுமா, இவரு அப்துல் கலாம் வந்து செடி வளர்க்க சொன்னாரு, அது மாதிரிதானே செடி வளர்க்குற? அதெல்லாம் சரி. அப்துல் கலாம் ஐயா செடி வளர்க்க சொன்னாரு, விவேக் ஐயா செடி வளர்க்க சொன்னாரு, அதெல்லாம் சரி. அதனாலதான் நான் இத்தனை செடி இத்தனை மரம் வளர்க்குறேன். என்ன சுத்தி பார்த்து இல்ல, நான்லாம் ஒண்ணும் இல்ல. இது எதுக்கு தெரியுமா வளர்க்குறேன்? ஒரு சென்னையில ஒரு செம்பருத்தி பூ இருக்காதா? சொல்லியா? என்னம்மா செம்பருத்தியை கேட்டா இப்படி தருவாங்க? இந்த கவிதை மயிலாம் வச்சுக்கிட்டு இருக்காது. ஒரு கோட்டருக்கு அடி போற உன பொழுது போனாலே நீ பொண்டாட்டிய வர்ணிச்சுக்கிட்டு தெரியவ. இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கமா? செடி என்ன நட்டு வச்சுட்ட போல் இருக்கே? செடிய வச்சு தண்ணி ஊத்திட்டேன். இது வந்து ஒரே மாசத்துல செம்பருத்தி பூ பூக்குமா. அடுத்த மாசம் என்ன காய்ச்சறதுக்கு செம்பருத்தி பூ ரெடி. நான் தேடி அன்னைக்கு செம்பருத்தி பூ தேடுறேன், ஒரு இடத்துல இல்ல. ஒரு வீட்டுல பூத்துருந்துச்சு 2 பூவு. கதவை அம்மா நேரம் தட்டி பொல்லாவிது. உள்ள என்ன பண்ணான்னு தெரியல. அம்மா நேரம் கதவை திறந்து, அம்மா 2 பூ கொடுங்கம்மா, என்ன காய்ச்சங்கிறேன். யாரு வெளில போங்க, கெட் அவுட். அவ வெளியில தான் நிக்கிறேன். இதுக்கப்புறம் எங்க கெட் அவுட்? உச்சதியில தான் போய் கிடக்கணும். நீ என்ன காய்ச்ச கேட்டியா இல்ல சாராய காய்ச்ச கேட்டியா? சாராயம் காய்ச்சதுனா இந்த முடி கொட்டிக்கிட்டே வருதே, போன்ல பார்த்தேன். செம்பருத்தி பூவெல்லாம் போட்டு காய்ச்சினா என்ன தேய்ச்சா முடி வளருமா? சொட்டையிலையும் தேங்கி இதுல இருந்து பூவா இனி கொட்ட போகுது, நம்ம முடி வளர போகுது. இதுல இருந்து பூவா கொட்ட போகுது. இது 150 ரூபா. இந்த செடியோட விலை எவ்வளவு தெரியுமா? எங்க ஊர்ல எல்லாம் எதை புடுங்கி வச்சாலும் வரியா. பத்தாவதுக்கு காக்கா பறந்து போறப்ப எதையாவது கொட்டையை போட்டுச்சுன்னா அதுல இருந்து மரம் செடி வரியா. இங்க என்னம்னா காசு கொடுத்து எல்லாம் வாங்கி வைக்க வேண்டியது இருக்கு. பிடிச்ச ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? எங்கிட்டு போனாலும் இப்படி ஒரு தக்காளியை பிடிச்சு தின்னுவேன், ஒரு வெண்டைக்காவை கடிச்சு தின்னுவேன். இது ஊராயா? இது இங்கிட்டு திரும்பினா சாக்கடை ஓடுது, இங்கிட்டு திரும்பினா கூவம் ஓடுது, நட்ட நடுவுல மாசத்துக்கு 3 தடவை தண்ணி ஓடுது வீட்டுக்குள்ள. இது என்ன ஊரு? கருமம் பிடிச்ச ஊரா எனக்கு தெரியல. இந்த ஊர்ல தானே அப்புறம் எதுக்கு வாழ்ற? போக வேண்டியதானே? அதுதானே போக முடியல, வக்கத்து கிடக்குறேன் இங்க வந்துகிட்டு. எங்க ஊர்ல எல்லாம் பெயிண்ட் வாலியில குப்பைய போட்டுக்கிட்டு போய் இதுல தட்டி விட்டு வருவோம். குப்பை மேடுன்னு அதுக்குன்னு வச்சிருப்பாங்க, கரையில போய் கொட்டிட்டு வருவோம். இங்க நாளை நமது ஊரேன்னு பாட்டு வண்டி வருது, அது ஒரு டிரைவர் வச்சு ஓட்டிக்கிட்டு காலைல பாட்டு. குப்பை வண்டிக்கு ஒரு பாட்டு, என்னமோ ஒரு பாட்டியா அது காலைல. அதுதான் எனக்கு அலாரம். நம்ம ஊரு வந்து பாரு, நல்லா வந்து பாரு கூவத்தை இதை தரதான் பாக்கணும். போயா இது என்ன ஊரு? குப்பை வண்டிக்கு பாட்டு பாடிக்கிட்டு வருது. என்னது செடி? எனக்கு விக்கிற விலையெல்லாம் என்ன விலை? இப்படி நான் நடந்து போனேன்னு வச்சுக்கோயே, மாமா 2 தேங்காய் இருந்தா கூடு குழம்பு வைக்க அப்படின்னா 2 தேங்காய் எடுத்து மாமா போட்டு விடும். இங்க போய் ஒரு தேங்காய் கேட்டா தேங்காய் தூக்கி மிஷின்ல வைக்கிறான், இடம் மிஷின்ல. என்ன கேட்டா இங்க ஊர்ல தேங்காய் இடம் தான். எனக்கு கொலையே அத்து போச்சே. இல்ல நான் என்ன கேக்குறா, இப்ப தேங்காய் பாக்கி எப்படியும் சமையல் செய்ய போறது இல்ல, அப்ப எதுக்கு நீ தேங்காய்? இன்னொன்னு கேளு, எங்க ஊர்ல எல்லாம் அடிக்கடி தேவை வைப்பாங்க. தேவைக்கு போவோம், மொய் விருந்து போவோம், அது இதுன்னு சாப்பிட்டு போவோம். பக்கத்துல அம்மா வீடு இருக்கு, வாங்கி தின்னுவோம். அக்கா வீடு இருக்கும், குழம்பு வாங்கி தின்னுவோம். கருமம் முடிச்சு 3 வேளையும் சோறாக்க வேண்டியதா இருக்கு. அது இல்லாம வீடெல்லாம் இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படிதான் போவாங்க? நீ குட்டையா இருக்கமா, அதனால அப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. இருக்குயா என்னது ஊடு? என்னால முடியலையா? எல்லாத்துக்கும் காசு. 10,000 குப்பை கொட்டுறதுக்கு குப்பை வண்டிக்காரங்களுக்கு காசு கொடுக்கணுமா? இது என்ன அடிச்சாத்தியமா இருக்கு? அப்புறம் வேற குப்பைய வந்து இதுல மக்கும் குப்பை தனியா மக்காத குப்பை. இது என்ன? எங்க ஊர்ல பெயிண்ட் டப்பாக்குள்ள போட்டு தூக்கி கம்மால ஓடட்டுனா யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் விடு. தெருவுக்கு ஒரு குழா வச்சிருப்பான், அதுல அடிச்சு புடிச்சு 4 குடத்தை தண்ணிய புடிச்சு அண்டால ஊத்தி இப்படி மூடி போட்டோன்னு வச்சுக்கோ, அது பாட்டுக்கு 2 நாளைக்கு கிடக்கு பிள்ளைங்க அள்ளி குடிக்கும். இங்க தண்ணி வேணும்னா போன் பண்ணுங்கன்னு ஒரு அட்டையை வந்து கொடுத்துட்டு போறான். எனக்கு அதை கேட்டேன்னு இன்னும் அத்து போச்சு ஈரக்கலை. கேட்டா நிலத்து நீங்க இதுலதான் ஒரு கேனா, அதுக்கு முன் பண்ண 150 ரூபா கட்டணுமா? அந்த வெறும் டப்பா வெறும் கேன தரான், அதுல தண்ணியும் தர மாட்டான். அப்புறம் எல்லாம் அப்படிலாம் உனக்கு தண்ணியை தந்து கேளுமா தருவான்? 35 ரூபாயா? ஆமா. என்ன என் ஊரை பக்கம் போய் என்ன விட்டுறியா? 35 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிச்சு என்ன உலக்கி ஊத்தினாலும் பாதிக்கே கரையா போயிருது. இங்கெல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. குடிக்கிற தண்ணி
கொலால 4 குடம் புடிச்சு வீட்டுல எப்படி இடுப்புல குடத்தை தூக்கி வச்சோமா பதக்கு வதக்கு நடந்தமா அண்டால போய் ஊத்துனமான்னு இல்லையா. பிளாஸ்டிக் இல்ல வருது இத்த தண்ணிக்கு இல்ல அதை கவுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய டப்பா வச்சிருக்கான். அந்த டப்பா வைக்க இத்த தண்ணி ஸ்டாண்டு. இது என்ன பகமான வாழ்க்கை. வீட்டுல குடத்துல அள்ளி தவளையில வச்சோமா அள்ளி செம்புல குடிச்சோமான்னு இல்ல. சரி விடுமா பாத்துக்கலாம். எல்லாமே அப்படியே ஆயிர போகுது. காலம் மாறுமா. காலம் மாறல நாயங்களா. மனுஷ மக்கா அப்படி டெக்னாலஜியா இதுக்கு பேரு. இது என்ன டெக்னாலஜியோ போ. நான் செடிய வச்சேன். நான் எங்க ஊர்ல இருக்கிற மாதிரிதான் இருக்க போறேன். போயா என்னமா போயா 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 நான் போய் என்னமா உட்காந்து சொல்லிங்க கிடக்க. கொசு கூட எங்க ஊர் மாதிரி இல்லையா. இந்த கொசு எல்லாம் கடிச்சிச்சுன்னா நான் செத்து போயிருவேன். எங்க ஊர் போய் சேர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் உசுரோட இருக்கேன்.